கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கிருபை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நித்தியன் சேனல் மூலியமாக உங்களை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு வரீங்க. நான் ரொம்ப உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் என்னை நேசிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாம், இந்த நாள் கொடுக்க போகிற வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அதுக்கு முன்பாக உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேதாகமத்தை எடுத்து வச்சுக்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் பிரச்சனையெல்லாம் கூட வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு முடித்து ஜெபம் பண்ணும்போது தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிட்டு கொடுப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபிப்போமா? அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, உங்களுடைய வார்த்தையை அவளோடு கேட்க காத்து கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகள் மீது அளவு கடங்கா ஆசீர்வாதம் இடங்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய பாதுகாப்பும் சமாதானமும் அப்பா ஐஸ்வர்யமும் எப்போதும் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து தகப்பன் நம்முடைய வார்த்தையை கொடுக்க அடியால் கொடுத்த கிருபைக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் அல்ல, நீரே உடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போகலாம். ஏன்னா நாட்களில் யாரும் கூட வரல, கர்த்தர் தான் கூட வருவார். ஆமாம், கர்த்தர் நல்லவர். கலங்கி நிற்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதீங்க, பயப்படாதீங்க அப்படின்ட்டு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டார். இன்றைய தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எரேமியா 17:7 கர்த்தர் நல்லவர். தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து, மனுஷன் மேலே நம்பிக்கையாக இருக்கக்கூடாது, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், ஏசப்பா மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அப்படி நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்ம என்ன பண்ணுவாராம், எல்லாவற்றும் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட நம் தியானத்துக்காக கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேத பகுதியிலிருந்து எரேமியா 17:7 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். மறுபடியுமாக நான் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், நான் ஸ்கூல் போய் படிக்கல, ஆண்டவர் தான் படிப்பதற்கு ஞானம் கொடுத்தார். ஏன்னா இது சாட்சி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் அதை படித்து தான் உங்ககிட்ட சொல்கிறேன். கர்த்தர் நல்லவன். ஆமாம், 17:7 எரேமியா நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜனன் கூட இல்லை, மனுஷன். மனுஷனா நான் மாத்திரம் மனுஷன். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சிங்களாக தான் சொல்கிறார். நம்பிக்கை ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க தான் வைக்க முடியும். மொத்த ஜனமும் போயிட்டு என்ன பண்ண முடியாது, நம்பிக்கை வைக்க முடியாது. இன்னைக்கு கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நம்புறதே கிடையாது. சபைக்கு வரும், தேவனை நம்புறது கிடையாது. சத்திய வார்த்தையை கேட்கணும், தேவனை நம்புறது கிடையாது. பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டை நம்புவோம். ஆமாம், நான் பாஸ்டமாக தான். ஆமாம், பாஸ்டமாவை நம்புவாங்க, பாஸ்டர் நம்புவாங்க. ஆனால் கடவுளை மாத்திரம் நம்ப மாட்டாங்க. மனுஷனை நம்பி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. பார்த்துக்கோங்க. ஆனால் கடவுள்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. நீங்கள் சொல்லலைன்னா கூட அவர் உள்ளின் கிரியையிலே சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குது அதை ஆண்டவர் கண்டுபிடிச்சிடுவார். ஆமாம், உள்ள ஒரு கருவி வச்சுருக்கார், ஹார்ட். அதுக்குள்ளே ஒரு
அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி வச்சுருக்காரு. நீங்கள் கடவுள்கிட்ட என்ன மறைச்சாலும் ஆண்டவர் அதை துல்லியமாக கண்டுபிடிச்சிடுவார், பார்த்துக்கோங்க. ஆமாம், நீங்கள் மனுஷன் முன்னாடி ஏன் முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு குறைய சொல்கிறீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறது தெரியாது. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் ஜெபிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இங்கே கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க, மனுஷன் மேலே வைக்காதீங்க, யார் மேலேயுமே வைக்காதீங்க, உங்கள் மேலே கூட நம்பிக்கை வைக்காதீங்க. சில சமயம் இருதயத்தில் ஒரு காரியம் தோன்றும், சிந்தையில் ஒரு காரியம் தோணும், அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆமாம், இன்றைக்கி பல நபர்கள், பல பெயர்கள், நல்ல மனுஷனா நல்ல பிள்ளையாக இருக்கிற பிள்ளைங்க கூட தவறான பாதைக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க மேலே அவங்க நம்பிக்கை வைக்கிறதில்ல. இன்றைக்கி எத்தனையோ பேர் வேலை இல்லாத இருக்க வாலிப பிள்ளைங்க தேட போயிடுறாங்க, பிட்பாயிண்ட் அடிக்க போயிடுறாங்க. ஆமாம், கொலை செய்யலாம் வரியா, இவ்வளோ பைசா தருவாங்கன்னா உடனே போயிடுறாங்க. ஏன்னா வேலை கிடைக்கல, அதனால் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிடுவோம். கையில் பைசா இல்லை, ஒரு சகோதரன் கையிலையோ இல்லை ஒரு நம்ம பார்க்குற நிறைய லேடிஸ் பிட்பாயிண்ட் அடிக்கிறாங்க, நிறைய ஜென்ஸு பிட்பாயிண்ட் அடிக்கிறாங்க, சிறு பிள்ளைங்க பிட்பாயிண்ட் அடிக்கிறாங்க. ஒரு 6 வயசு பிள்ளை பிட்பாயிண்ட் அடிக்குது. அவங்க அந்த வழிக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வீணாக போயிடுது. இன்றைக்கி நிறைய சிறைச்சாலையில் கைதியாக இருக்க ஜனங்கள்லாம் எதனால் அப்படி மாறினாங்க? கடவுளை நம்பாததுனால, சூழ்நிலைகளை பார்த்ததுனால. ஒரு வியாதி வருது, டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு வியாதி வருது, டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா முதல் கடவுள்கிட்ட வாங்க, அதுவும் ஏசப்பா கிட்ட வாங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏசப்பா கிட்ட வாங்க. இன்றைக்கு இந்த நித்தியம் சேனல் டிவிக்கு முன்பாக அமர்ந்து இருக்கிறேன். என்னை பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியல உங்களுக்கு. உங்களுக்கு எதனா வியாதி இருந்தால் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் கூட என்னை வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எப்படியாப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஏசப்பா சுகம் கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே வளர்ந்து இருக்கு. பெரிய பர்வதம் போல் நிற்கிது. ஏன்னா நான் மறிச்சிருந்த எத்தனையோ ஆண்டுகள் ஆயிருக்கும். கர்த்தர் ஜீவனை கொடுத்து இருக்கிறார். இது உயிருள்ள சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் மேல் நம்பிக்கை வைங்க. நான் இந்து குடும்பத்திலேருந்து, ஏன்னா சாட்சி இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. நான் இந்து குடும்பத்திலேருந்து தான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன். ஆமாம், எனக்கு திருமணம் ஆச்சு, 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. எனக்கு டிபி வியாதி வந்துடுச்சு. மறிக்கிற தருவாயில் இருந்தேன். ரோட்டில் நடந்து போனால் தன்னால் விழுந்துவேன். யாரோ ஒருத்தவங்க தூக்கிட்டு வந்து தான் வீட்டில் போடுவாங்க. கடன் பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை. என் கணவர் எங்கெங்கேயோ ஊர் ஊராக போய் வேலை பார்த்தாங்க. நானும் அவரும் ரொம்ப நாள் ஒன்றாவே கிடையாது. பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு பக்கம் வியாதி, பயங்கர கஷ்டப்பட்டேன், பார்த்துக்கோங்க. அந்த டிபி வியாதி முத்தி மறிக்கிற தருவாயில் இருந்தேன். ஏன்னா இது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஏசப்பாவால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது, பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் பீரோ இருந்துச்சு. பீரோவில் பிளாஸ்டிக் சிட்டுக்குருவிங்க ஒட்ட வச்சுருந்தேன், பட்டர்ஃப்ளை சிட்டுக்குருவிலாம். அதில் ஒரு பொம்மை வந்து என் மேலே விழுந்துச்சு. ஏதோ விழுது தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னால் கை தூக்கி தட்ட முடியல. ஏன் நம்மளால் கை தூக்க முடியல அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். தள்ள முடியல என்னால். அப்புறமா பார்க்குறேன், என்ன நம்மளால் கை தூக்க முடியலன்னு பார்த்தா என் சரீரத்துலேருந்து ஆவி எடைய நிற்கிது. என்னுடைய உடம்பு தனியாக படுத்துட்ருக்கு. பார்க்குறேன், ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏசப்பா என்ன நான் செத்து போய் கிடக்கிறேன்னே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்த்துட்ருக்கேன், செபிக்கிற ஆண்டவரை நோக்கி, அப்பா நான் இந்து குடும்பத்துலேருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்களை ஏற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வியாதி எனக்கு, நான் மறைச்சிட்டுனா எல்லாரும் ஏசப்பாவுடைய நாமத்தை தூசிப்பாங்க சொல்லி நான் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுறேன். ஏசப்பாவுடைய ரத்தத்தை குறித்து, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அதையே சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் என் ஆவி என் உடம்புக்குள்ளே வந்து ஒட்டிச்சு பாருங்க.
திரும்பி அது என்னை விட்டு இழந்து போயிடுச்சு. திரும்பி ஜெபம் பண்ணுறேன், அப்பா என் பிள்ளைங்க குட்டி குட்டியாக இருக்காங்க, என் கணவர் எங்கேயோ ஊரில் வேலை பார்க்குறாங்க, பயங்கரமான குடும்ப சூழ்நிலை, நான் மறிச்சிட்டா என் பிள்ளைங்களை என் கணவரையும் யார் பார்த்துக்குது சாமி? ஜெபம் பந்திய ஆவி. மூன்றாவதாக ஏசப்பாவுடைய ரத்தத்தை குறிச்ச இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் ஜெயம், ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபிச்சேன். மூணாவது வாட்டியாக என் சரீரத்தில் என் உயிர் வந்து ஒட்டிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ நான் எந்திரிச்சு பார்க்குறேன், என் ஒரு கையை ஒரு காலம் கோணையாக இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. உடனே பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா டைலர் சாப்பிட வந்தாங்க 2:30 மணிக்கு. அந்த அண்ணனை குரல் கொடுத்தேன், ரமேஷ் அண்ணா கொஞ்சம் வாங்க, என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. எங்கள் வீட்டு அந்த திருவெற்றூர் பகுதியில் பிரதீப் டாக்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் கூப்பிட்டு போனாங்க. அப்போ அவங்க யாரையும் பார்க்காம என்னை மட்டும் பார்த்து ஒரு சுத்தியெல்லாம் ஒரு கோடா மாதிரி ஒன்று எடுத்து முட்டியில் தட்டிட்டு சுரண்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ இன்ஜெக்ஷன் என்ன சொல்லி போட்டு, அம்மா நீ சும்மா உட்காராத படுக்காத, நடந்துக்கிட்டே இரு, ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டே இருன்னு சொன்னாங்க. பாருங்க, மறிச்சு போன சடலத்துக்கு உயிர் கொடுத்தார் ஆண்டவர். இன்றைக்கு உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் மனுஷனை நம்பலை. 8 வயசில் என்னை தெரிந்து கொண்ட என் ஆண்டவராக இயேசுவை நம்பினேன், ஏசப்பாவை நம்பினேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவரை தான் நம்பிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் மரண பரியந்தமும் என் ஆண்டவரை நான் நம்புவேன். அவர் என்னை நடத்துவார். இந்த ஊழியம் அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்கள், ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுதலை கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். சமீபத்தில் பூந்தமல்லி பகுதியில் ஒரு சபைக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். 100கணக்கான மக்கள் அந்த சபையில். செய்தி கொடுத்து முடிச்சாச்சு. என் கூட அந்த சகோதரி சொன்னாங்க, நீங்கள் சகோதரிக்கிட்ட ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. பார்த்தா கர்த்தர் எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தார். பாருங்க, எல்லாருடைய காரியங்களை பேசினார் ஆண்டவர். அவங்களுக்காக நான் தலைமையில கை வச்சு ஜெபிக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாவற்றும் ஆண்டவர் பேசினார். அந்த சபை ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம். போயிட்டு எல்லாரையும் அவங்க சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துட்டே இருந்தாங்க. நாங்கள் 5 மணி வரையிலும் அந்த சர்ச்சில் இருந்துட்டு ஒரு கிராமத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அங்கே போய் சில குடும்பங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுத்து நாங்கள் ஜெபிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினச்சோம். அதனால் நாங்கள் அந்த இடத்துக்கு போகணுன்ட்டு நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க, பாஸ்டர் என் சகோதரி ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் செய்ததுனால, அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் கர்த்தர் அவங்களோட கூட பேசினதுனால, அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு குடும்பத்தையாக கூப்பிட்டு வராங்க. 5 மணி வரையிலும் அவங்க வந்தபடியாக இருந்தாங்க. அந்த சபை பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷம். நாங்கள் ஒரு கிராம பகுதிக்கு போனோம். அந்த கிராமத்தில் ஒரு வீடு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு மகன் வியாதிப்பட்டு இருந்தான். நம்ம பைபிளில் தான் பார்த்துருக்கோம், யோபு. அதே மாதிரி தான் அவரும் படுத்துட்டு இருந்தான். அந்த மகன் பேர் விக்னேஷ். சரீரம் முழுவதும் புண்ணு, சீல் வடிகிறது. அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே நாத்தம், பயங்கர நாத்தம், நிற்கவே முடியல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த மகனுக்கு நான் சுகம் தருவேன் என்று சொல்லி. கிட்னி போயிடுச்சான், உடலில் இருக்க உறுப்புலாம் பாதிக்கப்பட்டுச்சு, மஞ்சக்காமல்ல அவருக்கு. ஆனால் அவர் சரீரம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டு பண்ண மாட்டேன்ட்டாங்களாம். ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோன்ட்டாங்க. ஆனால் கிறிஸ்து சொன்னார், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என்னை அனுதினமும் வழி நடத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த மகனுக்கு நான் ஜீவனை தருவேன். அப்போ நான் அந்த மகனோடு கூட பேசினேன், விக்கி நீ ஆண்டவருக்காக இந்த இடத்துல ஊழியம் செய், ஆண்டவருக்கு நிச்சயமாக சுகம் தருவார். இரவு நேரத்தில் எழுந்து நடக்கிறதுக்கு உனக்கு பலன் கொடுத்தாருன்னா நட. அந்த மனைவி கிட்ட சொன்னேன், அந்த உடலில் இருக்க அந்த நாற்றமாக இருக்கிற அந்த சரீரத்தை எல்லாம் நீ தொடச்சி க்ளீன் பண்ண அனுதினமும். ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி அந்த தண்ணி வச்சு தொட்டு க்ளீன் பண்ணு, சுத்தமாக வச்சுக்க. இவ்வளோ கனமாக பெட்ஷீட்லாம் போடாத, நைஸ் துணி போடு. வெளியே கொண்டு வந்து கஷ்டப்பட்டு அவரை வெளியே கொண்டு வந்து உட்கார வை, அவரை பராமரி. நீ செய்கிற உதவியும் ஆண்டவர் கொடுக்குற பலனும் அவரை உயிரோடு எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்யும் என்று சொல்லி. இவ்வளோ தைரியம் எனக்கு எங்கேருந்து வந்துச்சு? என் ஆண்டவர், என் ரட்சகர், என்னை நடத்துகிறவர் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
வேதத்தில் பார்க்குறோம். படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு மனுஷனை விசுவாசத்தோடு 4 பேர் தூக்கி கொண்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் வியாதி சுகமாக்கப்பட்டது, உன் படுக்கையை நீயே எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி. எத்தனை வருஷம் வியாதியில படுத்திருந்த அந்த மனுஷனுக்கு அப்படி கண்ணை மூடி கண்ணத்துக்குள்ள ஏசப்பா சுகம் கொடுத்தார். அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த மகன் விக்கி, அவனை நிச்சயமா கர்த்தர் சுகம் தருவார் என்று சொல்லி. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. ஏசப்பா மேல நம்பிக்கையா இருங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு ஃபோன் யார் கையிலும் இல்லாதவங்க கிடையவே கிடையாது. ஆமா, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. கர்த்தர் நல்லவர். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நித்தியம் சேனல். இந்த நித்தியம் சேனலில் நான் முதலாக வரும்போது அனுதினமும் 11 மணிக்கு ஜெபமே ஜெயம் என்ற ஒரு நிகழ்ச்சி ஓடிட்டுருக்கு. அதில் நான் பேசுவதுக்கு ஆண்டவருக்கு கிருபை கொடுத்தார். இந்த டச் ஃபோன் யூஸ் பண்ண எனக்கு தெரியாது. குட்டி ஃபோன் தான் நான் வச்சுட்டு இருந்தேன். அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, இந்த ஃபோனை ஆன் பண்ணி வைங்க, ஃபோன் வந்துச்சுன்னா இதை அட்டன் பண்ணி பேசுங்கன்ட்டு. நான் ஃபோனை பார்க்குறேன், அது பிளாக்காக இருக்குது. கர்த்தர் நல்லவர். நான் அவர் மேலே நம்பிக்கை வச்சேன். பிளாக்காக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பண்ணால் கால் வரும்னு தெரியல. அந்த பிள்ளை சொன்னான், லைவில் போயிட்டுருக்கு, நீங்கள் பேசணும் அப்படின்ட்டு. நானும் பிள்ளைங்களை கூப்பிட்றேன், கர்த்தர் நல்லவர். அப்போ ஆவியானவர் சொன்னார், சைடில் இருக்க பட்டனை ஆன் பண்ணுன்னு சொல்லி. சைடில் இருக்க பட்டனை ஆன் பண்ணேன். உடனே செல்லு வெளிச்சமாயிடுச்சு. விரலை வச்சு மேலே தள்ளு அப்படி சொன்னார். தள்ளினேன். நான் தள்ளவும் கால் வரவும் கரெக்டாக இருந்தது. கர்த்தர் நல்லவர். ஏன்னா நான் அவர் மேலே நம்பிக்கை வச்சேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது. அதுக்கப்புறம் வர கால்லாம் அட்டன் பண்ணி நான் பேசினேன். கர்த்தர் நல்லவர். அதில் ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் அந்த செகண்டே சுகம் கொடுத்தார். அந்த ஹார்ட் ப்ராப்ளம், டாக்டர் படுத்த படுக்கையாக இருந்தாங்க. என்னுடைய சாட்சியை கேட்டு அவங்க அந்த ஃபோனில் என்னோட கூட தொடர்பு கொண்டு ஜெபிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த நேரத்தில் அவங்களுக்கு புதிய இருதயத்தை நான் தரேன் அப்படின்னு சொன்னார். படுக்கையில் இருந்த அந்த அம்மா எழுந்திரிச்சு சுகமாக்கப்பட்டாங்க. அந்த செகண்டு ஏசப்பா அவங்களுக்கு சுகம் கொடுத்தார். அடுத்து நான் உங்களோட கூட பேசுகிற தேவ வார்த்தையை நான் பேசணும். உடனே அந்த அம்மா ஃபோன் பண்ணி சாட்சி சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணாங்க. இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு மக ஓடி வந்து சொல்கிறா, அந்த அம்மா சுகமாயிட்டாங்களாம். பாருங்க, ஏன் தைரியமாக சொல்கிறேன் நான், ஆண்டவராகிய இயேசு சுகம் கொடுக்கிறவர். எந்த கடவுளாலையும் கொடுக்க முடியவே முடியாது. ஆனால் ஏசப்பாவால் எல்லாம் முடியும். ஏசப்பாவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மறிக்கிற தருவாயில் உங்கள் வீட்டில் யாருன்னா இருக்காங்களா? நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. இந்த டிவியில் வர, இந்த சேனலில் வர நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நிச்சயமாய் ஜெபிப்பேன். கர்த்தர் அவர்களை உயிரோடு எழுப்புவார். உடம்புல எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, டாக்டரால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, ஏசப்பாவால் முடியும். நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அதான் என் வேலை. கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை. பைபிளில் மோசே என்ற ஒரு மனிதன் உண்டு. அந்த மோசே எல்லா இடத்துலையும் உண்மை உள்ளவராக இருந்தாராம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தில் நான் உண்மை உள்ளவளாக இருக்கேன். அதனால தான் எல்லாருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். மற்றபடி நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எதுவுமே எதிர்பார்க்கல. நான் முதல்ல என் ஆண்டவர்கிட்ட கேட்டதே அதான், ஏசப்பா ஊழியம் செஞ்சால் வருமானத்துக்காக அல்ல, நான் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறேனோ அவங்களுக்கு சுகம் தாங்க. எந்த குடும்பத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறேனோ விடுதலை தாங்க. எந்த பிரச்சனைக்கெல்லாம் ஜெபிக்கிறேனோ அதுலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. அதுதான் என்னுடைய சம்பளம். நான் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஏசப்பா கிட்ட நான் முதல் கேட்டதே அதான். அதனால தான் கர்த்தர் எனக்கு அழகாய் அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களோட கூட பேசி கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறத விட்டுருங்க. தேவ வசனம் சொல்லியது பார்த்தீங்களா, எரேமியா 17:7. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. ஏசப்பா மேலே நம்பிக்கை வைங்க. அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஆமாம், உன் பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போனால் கூட அவங்க எழுதலைன்னா ஆண்டவர் அதை ஃபில் பண்ணுவதுக்கு, எழுதுவதுக்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசப்பாவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மனுஷனும் எல்லா குடும்பமும் பிரச்சனையோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க.
தேவனுக்காக ஊழியர் செய்யறவங்க கூட பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டவராகிய இயேசப்பா இன்னைக்கு கூட எப்படியாவது நம்ம ஜனங்க மனம் திரும்ப மாட்டாங்களா, அவருக்கும் ஒரு பிரச்சனை பாருங்க. எப்படியாவது மனம் திரும்ப மாட்டாங்களா, சத்தியம் அவங்களுக்குள்ள கடந்து போகாதா, விசுவாசத்துல நிலைத்திருக்க மாட்டாங்களா, உண்மையா கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ மாட்டாங்களா, ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரே பேரான குமாரனை பிதா அனுப்பி வைத்தார். அவருடைய ஊழியத்தின் வாழ்க்கை ஜெயமாய் மாறினது. கர்த்தர் நல்லவர். ஏசப்பா எதுவுமே குறை வைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தார். அது மாத்திரமல்ல, இந்த எரேமியா 17ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிக்கு செய்கைகளின் பலனுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்ந்திருக்கிறவரும் உள்ளின் திரிகளை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமாம், நம்முடைய உள்ள இருக்கிற உள்ளின் திரிகளை சோதித்து அறிகிறவர். நீங்கள் மனுஷங்கிட்ட சொல்ல எதெல்லாம் வெக்கப்படுறீங்களோ, எதெல்லாம் சொன்னால் நம்மளை மட்டமாக நினச்சிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் ஏசப்பா கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்கள் இருந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிங்க. ஏசப்பாவால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், வேதம் சொல்லுகிறது. ஆமாம், இங்கே வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆக்கப்படுவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைப்படுவதும் இல்லை. மறுபடியுமாய் சொல்லுகிறேன், நான் ஸ்கூலில் போய் படிக்கலை. உங்களுக்கு முன்பாக தான் வேதாகமத்தை திருப்பி அதை பார்த்து வாசித்து சொல்கிறேன். நான் படிக்காதவன். ஆனால் கர்த்தர் வேதத்தை வாசிக்கும்படி சத்திய ஆவியானவர் வழி நடத்துகிறார். சத்திய ஆவியானவர் வழி நடத்து. ஏன்னா நான் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கலை, என் தேவன் மேலே நம்பிக்கை வச்சேன். ஊழியத்தை கொடுத்துட்டீங்க, எப்படி சத்தியத்தை நான் சொல்ல முடியும், எப்படி பேச முடியும்? கல்விமானின் நாவை ஆண்டவர் கொடுத்தார். இதை வாசிக்க படிக்க கிருபை கொடுத்து இருக்கிறார். நான் பைபிளை பார்த்து தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த அதிகாரத்தை நான் ஒரு நாள் நான் அதெல்லாம் திருப்ப எனக்கு தெரியாது, எந்த அதிகாரம் எங்கே இருக்குன்னு திருப்ப தெரியாது, எங்கேருந்து எந்த வசனம் எடுக்கிறதுன்னு தெரியாது. ஆண்டவர் பேசும்போது சொல்கிறார், நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வச்சிங்கன்னா, ஆண்டவர் உங்களை தீவிரமாய் விடுதலை ஆக்குவாராம். வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும். பார்த்தீங்களா, அந்த விக்கி சகோதரர் யாருமே அந்த ரூமுக்குள்ளே போகவே இல்லை, ஒரே நாத்தம், பிள்ளைக்கு சீல் வடியுது, சதை அப்படியே பிச்சு அழுகி போய் கீழே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அந்த ரூம் முழுவதும் ஒரே நாத்தம். இதை ஊழியக்காரர்கள் யாராவது பார்த்து கொண்டிருந்தா, கிறிஸ்துவ பிள்ளைங்க பார்த்து கொண்டிருந்தா, அந்த மகனுக்காக நீங்களும் ஜெபிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த பகுதியில் அந்த மகன் ஒரு சாட்சியாக எழும்பி நின்று கர்த்தருடைய பணியை செய்யட்டும். வேதம் சொல்லுகிறது, அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கம்மி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேலை செய்வதற்கு நிறைய பேர் வேணும். அவர் சத்தியத்தை சொல்வதற்கு நிறைய பேர் வேணும். வைராக்கியம் உள்ள பிள்ளைகள் வேணும். அது ஒரு சாட்சியோடு எழும்புனாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய வல்லமையாக இருக்கும் தேவனுக்கு முன்பாக. அந்த மகனுக்காக ஜெபிங்க. பேரை எழுதி வச்சுக்கோங்க, விக்னேஷ், விக்கி. அந்த மகனுக்காக, அந்த மகனுக்கு 2 பசங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளைங்க, சின்ன வயசு தான். அவங்க மனைவி ரொம்ப சின்ன பிள்ளை. அந்த காட்டு பகுதி, அந்த கிராம பகுதியில் ஹாஸ்பிட்டல் வசதி இல்லாமல், மாத்திரை மருந்து இல்லாமல், டாக்டருங்களால் கைவிடப்பட்டு அந்த பிள்ளைங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைக்கு சுகமாகட்டும், கர்த்தர் சுகத்தை கொடுக்கட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க உங்களை எல்லாருக்கிட்டையும் ஆண்டவருடைய கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படும்படியாக மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, ஆண்டவராகிய கிறிஸ்துவ மீது வைங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்காக அடியால் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறாப்பா. அப்பா, இந்த வார்த்தை எந்த பிள்ளைங்களாம் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ, அப்பா, எந்த குடும்பமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறதோ, யூடியூப் சேனலில் எந்த பிள்ளைங்களாம் பார்த்து கொண்டு இருக்காங்களோ, ஊழியக்காரர்களாக இருந்தாலும், அப்பா, சாதாரண மக்களாக இருந்தாலும், புறஜாதியாராக இருந்தாலும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மீது இறங்கட்டும் அப்பா.
அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். மனுஷன் மீது நம்பிக்கை இல்லாதபடிக்கு ஏசப்பா மீது நம்பிக்கை வைப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஐயா, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அடியால் வேண்டுகிறேன். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். அன்பு தேவ ஜனங்களே, ஏசப்பா மேலே நம்பிக்கை வைங்க. எரேமியாவின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம், 17 பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கடைசியில் நம்ம ஏசாயா 51:14 பார்த்தோம். ஆண்டவர் தீவிரமாய் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏசப்பாவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கோங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.